மலர்ந்தது தாமரை, மறைகிறது சூரியன். பெரிய கருப்பன் அரசியலை அஸ்தவனமாக்கிய திருமாரஞ்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 13 தடவைகள் தேர்தல் நடைபெற்றுள்ளன. அதில் திமுக மொத்தம் 7 முறை, அதிமுக 3 முறை வெற்றி பெற்றுள்ளன. சுயேட்சை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் தலா 1 முறையாவது வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 2006 முதல் 2026 வரை சுமார் 20 வருடங்களாக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் அமைச்சர் பெரிய கருப்பன் தற்பொழுது 5வது முறையாக மீண்டும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திருப்பத்தூர் சட்டசபை தொகுதியில் கள நிலவரம் என்ன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என எடுத்த சர்வே முடிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. தொகுதி முழுவதுமே அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிராக மக்கள் மனநிலையில் உள்ளதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது பெரிய கருப்பனுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருமாரஞ்சி போட்டியிடுவதால் நேரடியாக திருப்பத்தூர் தொகுதி பெரிய கருப்பன் வர்சஸ் திருமாரஞ்சி என மாறியிருக்கிறது. திருப்பத்தூர் மக்களின் பல வருட கனவு திட்டங்களில் ஒன்று காரைக்குடி மதுரை ரயில் சேவைதான். ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் 20 வருடமாக இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பெரிய கருப்பன் ரயில் சேவை திட்டத்தை நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற கோபம் திருப்பத்தூர் மக்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் சமீபத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் திருமாரஞ்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை KC திருமாரஞ்சி வெற்றி பெற்றால் திருப்பத்தூர் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த தொகுதிக்கான ரயில் திட்டம் உடன் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். இப்படி திருப்பத்தூர் மக்களின் பல்வேறு கோரிக்கையாகவே கடந்த 20 வருடங்களாக இருந்து வரும் நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அமைச்சர் பெரிய கருப்பனை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு சுமார் 60% எதிர்க்கிறோம் என்றும் 20% பேர் ஆதரிக்கிறோம் என்றும் 9% பேர் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை என்றும் மீதம் 11% பேர் கருத்து சொல்ல விருப்பம் இல்லை என தெரிவித்தனர். அதேபோன்று மீண்டும் உங்கள் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு வாக்களிப்பீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு 68% பேர் மாட்டோம் என்றும் 28% பேர் ஆம் என்றும் 4% பேர் கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை என்றும் மேலும் பெரிய கருப்பனுக்கு எதிராக தாமரை சின்னத்தில் போட்டியிடும் திருமாரஞ்சிக்கு வாக்களிப்பீர்களா, அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு வாக்களிப்பீர்களா அல்லது யாருக்கு உங்கள் வாக்கு என்ற கேள்விக்கு 42% பேர் திருமாரஞ்சிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம் என்றும் 35% பேர் அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு வாக்களிப்போம் என்றும் 14% பேர் தாவேக்கவுக்கு வாக்களிப்போம் என்றும் 5% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு என்றும் 3% பேர் நோட்டோவுக்கு வாக்களிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி சூரியன் மறைந்து தாமரை மலர அதிக வாய்ப்புள்ளது என்கிறது தேர்தல் கள நிலவரம். அந்த வகையில் அமைச்சர் பெரிய கருப்பனை வீழ்த்தி திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதை பார்க்க முடிகிறது.